Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா as soon as இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த as soon as அப்படினா உடனே, அதோட தமிழ் மீனிங் என்ன? உடனே. இப்போ உடனே சொல்லும் போதெல்லாம் இந்த as soon as யூஸ் பண்ண முடியாது. இப்ப இது எப்போனா ஒரு செயலை செய்த உடனே இன்னொன்னு செய்யறது. இப்ப பாருங்க, நான் எழுந்திருச்ச உடனே அடுத்த வேலை என்ன செய்யறேன்? நான் பிரஷ் பண்ணுவேன். அப்போ ஒரு செயலை செய்த உடனே இன்னொன்னு செய்யறேன், நான் பிரஷ் பண்ணுவேன். அடுத்து நான் பிரஷ் பண்ண உடனே இன்னொன்னு செய்யறேன், என்னது? சுடு தண்ணீர் குடிக்கிறேன், ஹாட் வாட்டர் குடிப்பேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து நான் போய் சேர்ந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்போ போய் சேர்ந்த உடனே இன்னொரு செயல். ஓகே, உடனே இன்னொரு செயல் செய்யும் போதுதான் நம்ம as soon as யூஸ் பண்ணுவோம். ஒரு செயலை செய்த உடனே இன்னொன்னு செய்யறது. ஓகே, அப்பதான் அந்த உடனே அப்படின்னு வரும்போது as soon as யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, நான் எழுந்த உடனே நான் பல் துலக்குவேன். ஓகே, நான் எழுந்திருச்ச உடனே நான் பிரஷ் பண்ணுவேன். இது நம்ம ரெகுலரா பண்றது தானே. அப்போ அந்த துலக்குவேன், பிரஷ் பண்ணுவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினாலும் நம்ம ரெகுலரா பண்றதுனால அத என்னது? சிம்பிள் பிரசன்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, ரெகுலரா பண்ணக்கூடியது, அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லுவோம். ஓகே, அப்ப பாருங்க, நான் எழுந்திருச்ச உடனே இது ஒரு செட். அடுத்து நான் பல் துலக்குவேன், அடுத்த செட். இதுல எதை ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் இல்ல இத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். நான் பல் துலக்குவேன், நான் பிரஷ் பண்ணுவேன். அது எப்படி எழுதலாம்? சிம்பிள் பிரசன்ட் படிதான் நம்ம எழுதணும். ஏன்னா இது ரெகுலரா பண்ணக்கூடியது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து பல் துலக்குவேன், அந்த துலக்குறதுக்கு பிரஷ் பண்றது பிரஷ், அடுத்து பல் துலக்குறதுக்கு மை டீத், என்னோட பற்களை தானே நான் துலக்குறேன். அப்போ மை டீத். அப்போ நான் பல் துலக்குவேன் அப்படின்னா ஐ பிரஷ் மை டீத். அடுத்து பாருங்க, நான் எழுந்த உடனே, அந்த உடனே அப்படின்னு வரது அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதிடணும். ஓகே, as soon as. அடுத்து சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து எழுந்திருக்கிறது, எழுந்திருக்கிறதுக்கு நம்ம கெட் அப்னு சொல்லுவோம், வேக் அப்னு சொல்லுவோம். ஓகே, இல்ல எது எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, நான் கெட் அப்னு சொல்றேன். ஓகே, அப்ப பாருங்க, நான் எழுந்திருச்ச உடனே நான் பிரஷ் பண்ணுவேன் அப்படின்னா ஐ பிரஷ் மை டீத் as soon as I get up. இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா இந்த சென்டென்ஸும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இங்க இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அதே இது இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். ஓகே, அப்போ நான் எழுந்திருச்ச உடனே நான் பிரஷ் பண்ணுவேன்னு சொல்லும் போது ஐ பிரஷ் மை டீத் as soon as I get up. இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த நான் எழுந்த உடனே இத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுனா as soon as I get up and I brush my teeth. ஓகே, இத சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இவ்ளோத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம் as soon as I get up and I brush my teeth. ஓகே, இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், இல்ல இந்த ஆர்டர்லயே எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் எழுந்த உடனே நான் பல் துலக்கினேன். அப்போ நான் இது எப்போ காலையில நடந்த சம்பவம். இப்போ மத்தியானம் ஆகுதுன்னா நான் என்ன சொல்றேன்? நான் எழுந்திருச்ச உடனே நான் பிரஷ் பண்ணினேன், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸ் படி சொல்லும் போது எப்படி? இன்னைக்கு காலையில நடந்ததை நான் சொல்றேன் இப்போ. அப்ப பாருங்க, நான் பிரஷ் பண்ணினேன், பாஸ்ட் டென்ஸ் படி சொல்லும் போது ஐ பிரஷ்ட். ஓகே, துலக்கினேன். அப்போ துலக்கிறதுக்கு பிரஷ், அதோட பாஸ்ட் பிரஷ்ட். ஐ பிரஷ்ட் மை டீத். ஓகே, ஐ பிரஷ்ட் மை டீத். நான் பல் துலக்கினேன். எப்போ? நான் எழுந்த உடனே, நான் எழுந்திருச்ச உடனே, அந்த உடனே அது as soon as. அடுத்து சப்ஜெக்ட் ஐ, அதுக்கப்புறம் என்ன? எழுந்த உடனே. இங்க பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம், சோ இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். அப்போ எழுந்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கெட் அப்.
ஓகே, இல்லனா wake upனு சொல்லுவோம். அதோட past என்னது? got up. ஓகே, அப்போ நான் எழுந்த உடனே நான் வந்து பல் துலக்கினேன், நான் எழுந்திருச்ச உடனே நான் பிரஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு I brushed my teeth as soon as I got up. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் பல் துலக்கின உடனே, நான் பிரஷ் பண்ண உடனே நான் சுடு தண்ணீர் குடிப்பேன். ஓகே, இது வந்து ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினாலும் நம்ம ரெகுலரா பண்ணக்கூடியதுன்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ நான் பிரஷ் பண்ண உடனே சுடு தண்ணீர் குடிப்பேன். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும் பாருங்க, இது எழுதுவோமா? அப்போ நான் ஐ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சுடு தண்ணீர் குடிப்பேன். அடுத்து verb வரும். அந்த verb என்ன? குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல drink. I drink. அடுத்து என்ன குடிப்பேன்? சுடு தண்ணீர், hot water. அப்போ I drink hot water அப்படின்னா நான் சுடு தண்ணீர் குடிப்பேன். எப்போ? நான் பிரஷ் பண்ண உடனே. அப்ப அந்த உடனே as soon as. அடுத்து என்ன? நான் பல் துலக்கின உடனே. அப்போ I அடுத்து என்ன? brush my teeth. ஓகே, அப்போ நான் பிரஷ் பண்ண உடனே நான் சுடு தண்ணீர் குடிப்பேன் அப்படின்னா I drink hot water as soon as I brush my teeth. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ உடனே போ. நம்ம சொல்லுவோம்ல நீ உடனே போ, நேரம் ஆகுது அப்படின்னு. அப்போ இங்க பாருங்க உடனே அப்படின்னு வந்திருக்கு. இதுல வந்து as soon as யூஸ் பண்ணலாமா? இதுல வந்து as soon as யூஸ் பண்ண கூடாது. இதுல என்னன்னா நீ உடனே போ அப்படின்னு சொல்றதுக்கு நீ யூ, அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. சப்ஜெக்ட், அடுத்து verb, அதுக்கு அடுத்து இந்த உடனே, அதுக்கு immediately. இந்த immediatelyக்கும் உடனே தான் அர்த்தம், இந்த as soon asக்கும் உடனே தான் அர்த்தம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. என்னன்னா இப்போ வந்து as soon as எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொன்னு தொடங்குறது. அப்போ அது வந்து என்னன்னா அந்த உடனே அது வந்து வெர்புக்கு அடுத்து வரும். சப்ஜெக்ட், வெர்பு, வெர்புக்கு அடுத்துதான் இந்த உடனேன்னு வரும். அப்ப நம்ம as soon as யூஸ் பண்ணுவோம். இதே இது இந்த immediately எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த தமிழ்ல பேசும்போது நீங்க பார்க்கணும். இந்த தமிழ்ல பேசும்போது சப்ஜெக்டுக்கு அடுத்து உடனேன்னு வந்துச்சுன்னா அது immediately. இதே இது வெர்புக்கு அடுத்து உடனே வந்துச்சுன்னா தமிழ்ல ஓகே போய் சேர்றதுக்கு என்னது? ரீச் ஆகுறது. அது வந்து என்னது? வெர்பு. அப்போ ரீச் ஆகுறதுக்கு போய் சேர்ந்த உடனே அப்படின்னு சொல்லும்போது வெர்புக்கு கூட அடுத்து வரும்போது என்ன அங்க போடணும்? as soon as. இங்க பாருங்க, எனக்கு பணம் கிடைத்த உடனே. கிடைக்கிறது என்னது? வெர்பு. ஓகே, கிடைத்த கெட், கிடைக்கிறதுக்கு கெட், கிடைத்த உடனே. அப்ப வெர்புக்கு அடுத்து வருது. அப்ப இங்க என்ன போடணும்? as soon as. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும்போது immediately. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அப்ப நீ உடனே போ அப்படின்னா you go immediately. You go immediately. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே நான் உனக்கு கால் பண்றேன். அப்போ இன்னும் வீட்டுக்கு போய் சேரல, வீட்டுக்கு நம்ம சொல்றோம் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே நான் உனக்கு கால் பண்றேன். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசும்போது எப்படி பேசணும் பாருங்க. இல்ல ரெண்டு செட் இருக்கு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன். நான் உனக்கு கால் பண்றேன். அப்ப நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லும்போது எப்படி? நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன வரணும்? வெர்ப். உனக்கு கால் பண்றேன். அப்ப கால் பண்றது. அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால நம்ம will யூஸ் பண்ணணும். ஃபியூச்சருக்கு will. சப்ஜெக்ட் அடுத்து will, அடுத்து என்னது வரணும்? வெர்ப். வெர்ப் என்ன? கால் பண்றது. கால். ஓகே, அடுத்து யாருக்கு கால் பண்றேன்? உனக்கு. உனக்குன்னா you. அப்போ நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னா I will call you. ஓகே, I will call you. அடுத்து எப்போ? நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே. அந்த உடனே as soon as. as soon as. அடுத்து என்ன? நான். நான்னா சப்ஜெக்ட் I. அடுத்து என்ன? இங்க வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு?
இங்க வந்து ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்கு. சோ இங்க வந்து என்னது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். அப்போ ஐ அடுத்து என்ன வரணும் வீட்டுக்கு போய் சேர்றது. அப்ப என்ன வெர்ப் போய் சேர்றது. போய் சேர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ரீச். ரீச் அடுத்து எங்க வீட்டுக்கு. வீட்டுக்குன்னா ஹோம். ஓகே ஹோம்க்கு முன்னாடி நம்ம டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த வீட்டுக்கு இக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே அந்த ஹோமுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் வராது. அப்போ நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னா I will call you as soon as I reach home. Okay, I will call you as soon as I reach home. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு பணம் கிடைச்ச உடனே அதை நான் உனக்கு தந்துருவேன். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு பணம் கிடைச்ச உடனே நான் உனக்கு அதை தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது. இன்னும் பாருங்க பணம் கிடைக்கல ஆனா கிடைச்ச உடனே தந்துருவேன். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறது தானே. அப்ப எப்படி சொல்லணும் பாருங்க எனக்கு பணம் கிடைத்த உடனே இது ஒரு செட். அடுத்த செட் என்ன நான் உனக்கு அதை தருவேன். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா பாருங்க ஐ. ஓகே சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்ன ஃபியூச்சர்னால will யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து என்ன தருவேன். தருவேன்னா தாரதுக்கு இங்கிலீஷ்ல give. தாரது கொடுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் give. அடுத்து எதை தருவேன் அதை. அந்த பணத்தை மென்ஷன் பண்றோம் அதை. அதைனா இட். அடுத்து யாருக்கு உனக்கு. உனக்குன்னா பணம் வந்து ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் தானே. அப்ப என்ன டு போட்டு அந்த உனக்குன்னா யூ. யூங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே அப்போ ஐ வில் கிவ் இட் டு யூ அப்படின்னா நான் உனக்கு அதை தருவேன். எப்போ எனக்கு பணம் கிடைத்த உடனே. அந்த உடனே as soon as. அடுத்து என்ன எனக்கு பணம் கிடைத்த உடனே சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன கிடைக்கிறது. இங்க என்ன will ஃபியூச்சர்ல இருக்கு. சோ அங்க என்ன எழுதணும் பிரசன்ட்ல எழுதணும். கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல get. அடுத்து என்ன கிடைக்கிறது பணம். அப்போ the money. ஓகே அப்போ எனக்கு பணம் கிடைச்ச உடனே நான் உனக்கு அதை தருவேன் அப்படின்னா I will give it to you as soon as I get the money. Okay, I will give it to you as soon as I get the money. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் பஸ் ஸ்டாண்ட் போன உடனே பஸ் வந்தது. நம்ம சொல்லுவோம்ல நான் பஸ் ஸ்டாண்ட் வந்து போன உடனே பஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்றது பாருங்க பஸ் ஸ்டாண்ட் போன உடனே பஸ் வந்தது. வந்தது ஆல்ரெடி வந்தது முடிஞ்சது. அப்ப முடிஞ்சு போனதை பற்றி நம்ம சொல்லும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்றோம். அப்ப என்ன நான் பஸ் ஸ்டாண்ட் போன உடனே அது ஒரு செட். பஸ் வந்தது அடுத்த செட். அப்ப பஸ் வந்தது இது எப்படி எழுதலாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி the bus. இந்த பஸ்ங்கிறது என்னது சப்ஜெக்ட். ஓகே பஸ் வந்தது. வந்ததுன்னா என்னது வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கம். அதோட பாஸ்ட் came. ஓகே இதுல வந்து arrivedன்னு சொல்லலாம். ஓகே cameனு போடலாம் இல்ல arrivedன்னு சொல்லிக்கலாம். ஓகே அப்போ the bus came அப்படின்னா பஸ் வந்தது. எப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் போன உடனே. அந்த உடனே அதுக்கு as soon as. அடுத்து என்னது நான் பஸ் ஸ்டாண்ட் போன உடனே. அப்ப இல்ல சப்ஜெக்ட் எது நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும் இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் படி எழுதி இருக்கும். இங்கே என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி தான் எழுதணும். ஐ அடுத்து என்ன பஸ் ஸ்டாண்ட் போன உடனே. போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. அதோட பாஸ்ட் என்னது வெண்ட். எங்க போற பஸ் ஸ்டாண்ட். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. அப்ப என்ன போடணும் டு போட்டு the bus stand. ஓகே அப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் போன உடனே பஸ் வந்தது அப்படின்னா the bus came as soon as I went to the bus stand. The bus came as soon as I went to the bus stand. இது அறிவுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நான் அவனிடம் சொன்ன உடனே அவன் அதை செய்தான். நான் வந்து அவன் கிட்ட சொன்ன உடனே அவன் அதை செய்துட்டான் அப்படின்னு சொல்லுவோமா. இது எப்படி சொல்றது செய்தான் பாஸ்ட் முடிஞ்சு போனது. அப்ப என்ன அவன் அதை செய்தான். இது எப்படி எழுதலாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி அவன் he. அடுத்து என்னது வரணும் verb. verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். செய்தான் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. இது வந்து மெயின் verb சரியா. இதுல
அப்போ do ஓட past did. அவன் செய்தான். என்ன செய்தான்? அதை. ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கும், அத அவன் செய்துட்டான். அப்போ அதைன்னு சொல்லும்போது it. ஓகே, அப்ப அவன் அதை செய்தானா he did it, இல்லனா that னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நான் அவனிடம் சொன்ன உடனே as soon as. அடுத்து verb என்ன? நான்னா I. அடுத்து என்ன? அவனிடம் சொன்ன உடனே. இங்க past tense படி எழுதி இருக்கும். சோ அடுத்து simple past tense தான் வரும். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட past told. I told யார்கிட்ட? அவனிடம். அவனிடம் சொல்லும்போது him. ஓகே, அப்போ நான் அவனிடம் சொன்ன உடனே, நான் அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் அதை செய்தான் அப்படின்னா he did it as soon as I told him. ஓகே, he did it as soon as I told him. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவ வந்த உடனே நான் இத பத்தி அவகிட்ட கேட்பேன். நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்த உடனே நான் இத பத்தி அவகிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்றது பாருங்க, அவ வந்த உடனே இது ஒரு செட்டு. அடுத்து நான் இத பத்தி அவளிடம் கேட்பேன் அடுத்த செட்டு. அப்போ நான் இத பத்தி அவளிடம் கேட்பேன் இது எழுதுவோமா? அந்த கேட்பேன் என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, அப்ப எப்படி எழுதணும் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I, அடுத்து ஃபியூச்சர்னால will போட்டுட்டு அடுத்து verb இல்ல இது நான் இதை பத்தி அவளிடம் கேட்பேன். கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ask. ஓகே, யார்கிட்ட? அவளிடம். அவளிடம் சொல்லும்போது her. ஓகே, எதை பற்றி? இதை பற்றி. என்ன கேட்பேன்? இதை பற்றி அப்படின்னா அந்த பற்றி அதுக்கு about. இதை சொல்லும்போது this. ஓகே, நான் இத பற்றி அவகிட்ட கேட்பேன்னு சொன்னா I will ask her about this. I will ask her about this. ஓகே, அடுத்து எப்போ? அவ வந்த உடனே. அந்த உடனே அதுக்கு as soon as. அடுத்து என்னது? சப்ஜெக்ட் அவள். அவள்னா she. அடுத்து என்னது? வந்த உடனே. வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come. இங்க பாருங்க, இப்போ இங்க என்ன வந்திருக்கு? ஃபியூச்சர் வந்திருக்கு. சோ இங்க என்ன வரணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல வரணும். அப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம். அப்ப அதை எப்படி எழுதணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா இங்க சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? she வந்திருக்கு. she வந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். ஆனா இங்க என்ன சேர்க்கணும்? எஸ் தான் சேர்க்கணும். லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ எஸ் சேர்க்கணும். ஓகே, அப்போ அவ வந்த உடனே நான் இத பத்தி அவகிட்ட கேட்பேன் அப்படின்னா I will ask her about this as soon as she comes. Okay, I will ask her about this as soon as she comes. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். பாருங்க, நீ வந்த உடனே நான் கிளம்புவேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்த உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்றது பாருங்க, கிளம்பிடுவேன், கிளம்புவேன். ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். அப்ப இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.